ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமா லவ் ஷிஃபம். இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது இந்தியாவில் வந்த ஃபஸ்ட்டு சைலண்ட் எல்ஜிபிடிக்யூ லவ் ஸ்டோரி. அதாவது சைலண்ட்னா இதில் எந்த ஒரு டயலாகும் இருக்காது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் ஒரு லோக்கல் ட்ரெயின் காட்டுறாங்க. அதில் அந்த கதவுக்கிட்ட ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு குர்தா போட்டிருக்கான். அவன் பாட்டுக்கு வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் அவனோட ஃபேஸில் ஒரு சைலன்ஸு, காம்னஸ் இல்லை. அவன் எதையோ நினச்சி டென்ஷன் ஆகுற மாதிரி அவன் கொஞ்சம் பார்க்குறதுக்கே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான். அப்போ அடுத்த ஸ்டாப்பில் ட்ரெயின் நிற்குது. அங்கே இன்னொரு ஆள் ஏறுறாரு. அவரை பார்க்குறதுக்கு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கார். ஏன்னா பிளேசரு டையெல்லாம் கட்டிட்டு அவர் பார்க்குறதுக்கு நல்லா டிப்டாப்பாக இருக்கார். அவர் ஒரு சீட்டில் உட்கார்றாரு. இவன் எங்கள் கதவுக்கிட்ட நின்றுக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம ட்ரெயினில் ஏறினதுமே சுற்றி முற்றி பார்ப்போம்ல, அந்த மாதிரி அந்த ஆஃபீஸ் ஒர்க்கர் பார்க்க அவரும் இந்த பையனும் ஒரே ஒரு செகண்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆஃபீஸ் ஒர்க்கரும் திரும்பிடுறாரு, இவனும் திரும்பிடுறான். இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இவன் போய் ஒரு சீட்டில் உட்காந்துடுறான். ரெண்டு பேரும் அவங்க ஒருத்தருக்கு தெரியாமல் லைட்டாக குறுகுறுன்னு பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ஆஃபீஸ் ஒர்க்கரோட ஸ்டாப் வர அவர் இறங்கி போயிடுறாரு. அவர் இறங்கி போகிறது எல்லாத்தையும் இவன் கையில் புக்கு வச்சு படிச்சுக்கிட்டு பார்க்காத மாதிரியே மெதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி இன்னொரு நாள் அதே லோக்கல் ட்ரெயின். இன்னைக்கு அவள் குர்தா போட்டிருக்கான். இவர் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, அந்த குர்தா போட்டிருக்கவன் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி உட்காந்துருக்கான். அழுகிறான். அழுதுகிட்டே அவனோட ட்ரெஸ்ஸால் அவனோட கண்ணில் தண்ணியெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்க. இன்றைக்கி இந்த ஆஃபீஸ் ஒர்க்கர் கையில் ஒரு புக்கு வச்சுருக்காரு. அவர் புக்கை படிக்கிற மாதிரியே அவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் அழுகுறதையும் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆனால் இவரால் பக்கத்தில் போய் என்ன ஆச்சு, என்ன எதுக்காக அழுகுற அப்படின்னு எதுவும் கேட்க முடியல. இவரும் அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்புறம் திடீர்னு அமைதியாக அழுதுகிட்டு இருந்தவன் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். ஆனால் சத்தம் இல்லாமல் தான் அழுகுறான். அவன் ரொம்ப அழுதுமே இந்த ஆஃபீஸ் ஒர்க்கரு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் ரொம்ப அழுதுகிட்டே ஒரு மாதிரி பண்ண இவர் கையில் வச்சுருந்த புக்கை மூடி வச்சுட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் கண்ணை தொடச்சிக்கிட்டே தூரத்துலேருந்து அவனும் இந்த ஆளை பார்க்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி லைட்டாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் எதுவும் பேசிக்கலை. அப்புறம் அந்த ஆஃபீஸ் ஒர்க்கருடைய ஸ்டாப் வந்துருச்சு போல். அவர் எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தால ஒரு புக்கு, அதை அவரோட பிளேஸ்லேயே வச்சுட்டு எந்திரிச்சு போய் கதவுக்கிட்ட நின்றுடுறாரு. ஆனால் அங்கேயே நின்றுட்டு திரும்பி திரும்பி இவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவருடைய ஸ்டாப்பிங் வர அவர் இறங்கி போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் இவன் மெதுவனோட பிளேஸை விட்டு எந்திரிக்கிறான். அவர் அந்த புக்கை அங்கேயே வச்சுட்டு போயிட்டார்ல, அந்த இடத்துக்கு போய் அந்த புக்கை எடுத்து இவன் பார்க்குறான். அது முரக்காமியோட புக்கு. முரக்காமின்றது ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர். அவரோட புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த லோன்லியாக இருக்கிற மென், அதாவது மென்னை பற்றி தான் அவரோட ஸ்டோரிஸ் மேக்ஸிமம் இருக்கும். அவங்களுடைய லவ் லைஃபு, அவங்களோட செக்ஷுவாலிட்டி, அதை பற்றின புக்ஸாக தான் அது இருக்கும். அதை எடுத்து இவன் ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஒரு வேளை அவரோட ஸ்மெல் இதில் இருக்குன்னு பண்ணி பார்க்குறான்னு என்னன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு நாள் அதே பிளேஸில் இந்த பையன் உட்காந்துருக்கான். அது அந்த குர்தா போட்ட பையன். அவர் எப்பயும் ஏறுற ஸ்டாப் வருது. ஸோ அவர் ஏறுறாரா அப்படின்னு இவன் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி இவன் கையில் இன்னொரு புக் இருக்குது. எங்கே அவர் ஏறுறாரா அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்து தேடிக்கிட்டே இருக்கான். ட்ரெயினை எடுத்தாச்சு, ஆனால் அவர் ஏறவே இல்லை. இன்றைக்கி அவர் வரல அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. ரொம்ப கோவம் வருது. அப்படியே கோவமாக அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் மூச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு நிமிர்ந்து பார்த்தா அவனுக்கு முன்னாடி சீட்டில் தான் அவர் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துருக்காருன்னு தெரிஞ்சதுமே அவனுக்கு ஸ்மைல் வருது. ஆனால் அந்த ஸ்மைல் தெரியக்கூடாதுன்னு சொல்லி புக்கை வச்சு மறைச்சிக்கிறான். ஆனால் அவன் சிரித்ததை அவரும் பார்த்துடுறாரு. இவன் சிரித்ததால் அவருக்கு ஸ்மைல் வருது. அவரும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இவனையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவரோட பிளேஸ்லேருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு இவன் பக்கத்தில் நடந்து வராரு. இவனுக்கு உடனே ரொம்ப பயமாயிடுது. எங்கே நம்மக்கிட்ட பேச வராரு அப்படின்னு பயந்துக்கிட்டே பார்க்குறான். இருந்தாலும் கொஞ்சம் ஆர்வமாக தான் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் வந்தவர் இவன் பின்னாடி போய் நிற்கிறாரு. அவன் பின்னாடி தான் கதவு இருக்குது. அவர் இறங்குற ஸ்டாப்பிங் வந்துருச்சு போல். இவன் தலைக்கு பின்னாடி இருக்க கம்பியை தான் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, இவனையே லைட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் இறங்க ஸ்டாப் வந்துட வண்டியை விட்டு இறங்கிடுறாரு. ஆனால் அந்த கம்பியை லைட்டாக பிடிச்சிட்டு தயங்கிக்கிட்டே நிற்கிறாரு. இவங்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறாரு போல். ஆனால் அவரால் சொல்ல முடியல. அவர் தயங்கிக்கிட்டே இருக்க ட்ரெயினை எடுத்துடுறாங்க. அவர் இவனையே பார்த்துக்கிட்டு இருக்க ட்ரெயின் அங்கேருந்து வந்துடுது. இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. டென்ஷன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுறான்.
மனசுக்குள்ளே இருக்க ஆசையை வெளியில் சொல்ல முடியல அப்படின்றதால வந்த ஸ்ட்ரெஸ்ஸோ என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நினைக்கிறேன். இப்போ அவங்க 2 பேருடைய புக்கு, பேக் எல்லாம் தனியாக சீட்டில் இருக்குது. இவங்க 2 பேருமே அந்த கதவுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு கம்பி இருக்கும்ல, அந்த கம்பியில் அவன் ஒரு கை வச்சிருக்கான். இவரும் மெதுவாக அவன் கைக்கு கீழே கை வைக்கிறாரு. அவனுக்கு அப்படியே மனசு அப்படியே பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அவரோட கையை மேலே தூக்குறாரு. அவன் கை மேலே கை வைக்கிறதுக்காக நினைக்கிறேன். அவர் கை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வர இவனுக்கு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சந்தோஷமாகவும் இருக்கும், ஆனால் உள்ளே ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது அவனுக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் கையை மேலே தூக்குறாரு. அவன் மேலே கை வைக்க வராரு, ஆனால் அவரால் முடியல. மேலே இருக்க கம்பியை பிடிச்சிக்கிறாரு. அடுத்து அவரோட காலை எடுத்து கொஞ்சம் முன்னாடி வைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பக்கத்தில் வராரு. அந்த கம்பி இருந்துச்சுல்ல, அந்த கம்பி நின்ன இடத்துக்கு பக்கத்தில் வந்துடுறாரு. அவனுக்கு உள்ளே அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனும் பயத்தில் கம்பியை கட்டியாக பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்க்குறாங்க. அவர் கண்ணை மூட அவனும் கண்ணை முடிக்கிறான். கொஞ்ச நேரம் 2 பேரும் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஸ்டாப்பிங் வந்துருச்சு போல். அப்போ ஸ்க்ரீன் பிளாங்க் ஆகிடுது. அதில் 71 வருஷத்துக்கு அப்புறம் ஹோமோசெக்ஷுவாலிட்டி வந்து ஒரு க்ரைம் இல்லை அப்படின்ற கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சுல்ல, அதை போட்டிருக்காங்க. இது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது, அதனால தான் 71 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இந்த மாதிரி பேசப்படாத, மனசுக்குள்ளேயே சைலண்ட்டாக வச்சுருந்த நிறைய அழகான காதல் கதைக்கு ஒரு டெடிகேஷன் அப்படின்னு முடிக்கிறாங்க. கடைசியில் அவங்க 2 பேரும் ட்ரெயினை விட்டு இறங்கிடுறாங்க. அந்த பக்கம் அவன் இறங்கியிருக்கான், இந்த பக்கம் இவர் இறங்கியிருக்காரு. ட்ரெயின் போகுது. இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி காமாக, அமைதியாக, எந்த ஒரு டயலாகுமே இல்லாமல் அந்த எமோஷன்ஸை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். அதனால் இது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். இது நம்ம யூடியூப்லேயே தான் இருக்குது. இந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் வந்து சிசக், SISAK ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயே இருக்குது. அந்த டைரக்ட் பண்ணவரோட யூடியூப் சேனலில் தான் இருக்குது. போய் அந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைட் மந்த்து ஸ்பெஷல் ஃபுல்லாக இதே மாதிரி நான் இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். லவ் யூ பேப்ஸ். பை.